கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிவிங் காட், கொடுக்கும் தேவன். இன்னைக்கு 5வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். பிளவோண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீர்கள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணி என் பொன்னே தீபமாய் வாரம். பாரினில் காரீர்கள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணி என் முன்னே தீபமாய் வாரம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் தங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், குமரேசன் தியாகராஜன் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிவிங் காட், கொடுக்கிற தேவன். தன் குமாரனை கொடுத்தார். என்ன ஒரு அற்புதம்னு கேட்டீங்கன்னா, கேட்காமலே கொடுக்கிறார். அதான் நம்ம குமாரனை கேட்டோமா, கொடுத்தார். அபிஷேகத்தை கொடுக்கிற நம்ம கேட்காம கேட்கலாம். அபிஷேகத்தை நம்ம கொடுத்தார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல சுகத்தை கொடுக்கிற தேவன். ஹீலிங். ஒரு டாக்டர் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி கியூல நின்று கடைசியில் அந்த டாக்டர் இன்னைக்கு ஒரு பயங்கர ஒரு காமெடி. இந்த சாட்சி சரசு கூட நிற்கிறாங்க, நான் போய் சொல்ல தேவையில்லை. ஒரு அம்மா காலில் ஃபங்கஸ் பிளாக் கலர்ல இருக்குது. அது என்னம்மா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். சார் 1.5 வருஷமா இருக்கு. நான் ஒரு தோல் டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டர் சொன்னாரு, இது சரியாகாதுமா, ஒரு இந்து சாமி பேரை சொல்லி அந்த சாமிகிட்ட நீ வேண்டிக்கோ, அந்த சாமி உனக்கு சுகத்தை கொடுப்பாரு, ஆனா என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கின்னுக்கு படிச்ச டாக்டர் சொல்றாரு. எனக்கு இதுக்கு சிரிக்கவா இல்லையான்னு தெரியல. எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா நான் மருந்து கொடுத்தேன். ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் எனக்கு விசுவாசம். ஏன்னா அவர் கிவிங் காட். எதை கொடுக்கிறார்? சுகத்தை கொடுக்கிறார். சரி, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். வலது கை அவனை பிடித்துக் கொண்டு தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்தான். சரி, இந்த அற்புதத்தை ஆண்டவர் சொல்லாமலே செய்வார். இது ஒரு ரொட்டீன் டே. வழக்கமான டே. எனக்கு என் வாழ்க்கையில் வழக்கமான நாட்கள் தான் இருக்கும். நேற்று என்னுடைய வழக்கமான நாளில் நான் தூத்துக்குடி போயிட்டு இருந்துச்சு. அங்கே போய் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சு நான் வந்துட்டேன்.
2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நான் தூத்துக்கிட்டு போனேன், என் மக வீட்டுக்கு போனேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பேரன் கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு அவன் சிரிச்சு கக்க பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு என் மக சொன்னான், எப்பா ரொம்ப சீரியஸான டைப்பா, நான் சிரிக்கிறது நீங்கள் வந்தால் தான் சிரிப்பான் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு ரொட்டீன் டே மாதிரி இந்த டே. அந்த நாள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1 வசனம், ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயத்துக்குள்ள போகும்போது அவங்களுக்கு தெரியாது, தேவன் இவர்களை கொண்டு, அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன், யோவான் பேதுரு, இவங்க 2 பேரும் எப்பவுமே யாரு ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்கும். யோவான் ஆண்டுடைய மார்பிள சாஞ்சிக்கிட்டு இருப்பார், அதுக்கு அந்த ஹார்ட் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பார். பேதுரு ஒரு பயங்கரமான ஒரு பரலோக தரிசனத்தோடு இருந்தார். ஆனா அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியெல்லாம் இப்ப முடிச்சிருச்சு, ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டார். இப்ப இவங்களுக்கு லைஃப்ல கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாங்க. அந்த சீரியஸான மூடுல அவங்களுக்கு பரலோகத்திலிருந்து அபிஷேகம் கிடைச்சது. 2வது அதிகாரத்தில் அபிஷேகம் கிடைச்சிட்டு இதுவரை இல்லாத ஒரு அற்புதத்தை இவங்க பார்க்க போறாங்க, சுகங்கிற ஒரு அற்புதத்தை. 2வது வசனம், அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இது ஒரு ரொட்டீனா ஒரு காரியம். இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன், மணி மேக்கிங் மிஷின். மணி மேக்கிங் மிஷின் அப்படின்னா என்னன்னா, இவன் பிறந்ததுல இருந்து நடக்க முடியாது சப்பானி, இவனை சுமந்து கொண்டு வந்து இடத்துல வச்சிருவாங்க, வச்சுட்டு போயிடுவாங்க, வந்து கலெக்ஷன் பார்ப்பாங்க. இதான் மணி மேக்கிங் மிஷின். இவனுக்கு எங்கேயுமே தேடி அலைய வேண்டியதில்லை, பணம் இவரை நோக்கி டைரக்டா வரும். அதாவது நான் சொல்ற சின்ன அமௌண்ட் வரும், ஆனா நீங்க அண்டர்லைன் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இப்ப ஜிஎஸ்டி போட்டாலும் போட்டுருவாங்க பிச்சைக்கு, ஆனா ஜிஎஸ்டி கிடையாது. இவங்க வீட்டுல என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. எங்களை மாதிரி ஒரு சிலருக்குலாம் ஜிஎஸ்டி ரேட் இருக்கு, இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால இதெல்லாம் செய்ய வேண்டியது. ஆனா இவருக்கு அப்படி கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. சரி, இவருக்கு ஒரே ஒரு வேலை, அதை மட்டும் நான் கரெக்டா செய்யறேன். என்ன வேலை அவர் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 3:3, இந்த ஒரு வேலையை கரெக்டா செய்வார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவாலயத்திலே பிரவேசிக்க வரவர்களை பேதுருவையும் யோவானையும் கண்டு அவன் கண்டு பிச்சை கேட்டான். பிச்சை கேட்டான். நான் சொல்றது கஷ்டமா இருக்கு, நான் சொல்லாத இருக்க முடியாது. இப்ப இதை யார் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரர்கள் செய்யறாங்க. வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன், ஒரு சகோதரி, அது ஒரு பெரிய ஊழியக்காரமா, அது பல ஊருக்கு போகும். விருதுநகர் கலெக்ஷன்ல ஒரு நாள் இருக்கும். எங்க டாக்டர் மட்டும் போன் எடுத்தோம், பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். எங்க டாக்டர் பிரைஸ் எல்லாம்னு சொன்னாங்கன்னா, இந்த பாப்பா தான் போன் பண்றோன்னு அர்த்தம். அது கேட்கும், டாக்டர் அம்மா நீங்க ஓபிக்கு வருவீங்களா? வர்றேன்னு சொன்னாங்கன்னா வந்துடுவோம், கரெக்டா வந்துடுவோம். வந்து ஒரு டைரக்டா சொல்லுவோம், நாங்க ஒரு ஜெப கோபுரம் அப்படி கட்டுறோம், நீங்க ஒரு சாலிடா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். முன்னாடி எல்லாம் ஏமாந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எங்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, அவங்க ரூபா கேட்கறாங்கன்ட்டு. நான் சொன்னேன், வேற ஒன்றும் வேண்டாமா, நம்ம ஸ்டீஃபன் இருக்காரு, இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்போம், எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு பார்த்தா 100% ஃப்ராட். இங்க ஒரு சுகம் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, நல்லா கேட்டுக்கோங்க, ஜபாலயத்துல அவர் ரொட்டீனா ஒரு வேலை தான் செய்யணும், பிச்சை கேட்கும், கேட்டா கிடைக்கும், கிடைக்காதாலும் பிரச்சனை இல்லை. அது போலவே நீங்க இந்த ஊழியக்காரங்க இதே சேட்டை பண்றாங்க. கேட்க வேண்டியது கிடைச்சா லாபம், இல்லைன்னா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை எங்கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு போட்டோ காட்டுப்பார், 4-5 போட்டோ. நாங்க தேவாலயம் கட்டுகிறோம், அதுக்கு இவ்வளவு ரூபாய் வேண்டியிருக்கு, இதெல்லாம் எனக்கு கட்டியாச்சு, நீங்க அடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் அப்போ ஒரு ரொம்ப ஆரம்பத்தில் உள்ள டைம், அப்போ நான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சந்தோஷமா போயிட்டேன். போய் ஒரு மீட்டிங், என்ன மீட்டிங்? பாஸ்டர்ஸ் மீட்டிங். அப்ப இவர் உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் ஸ்டீஃபன் உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு தெரியாது ஸ்டீஃபன் நம்மகிட்ட வர பார்க்கிறாரு.
அப்போ சொல்கிறாராம், விருதுநகர் லைசாண்டர் ஆஸ்பத்திரியில் சுஜித் லைசாண்டர் ஒரு ஆள் இருக்காரையா மக்கு இதே வார்த்தை சொல்கிறேன். 4 ஃபோட்டோ கேட்டேன், பல்க் ரூபாயை கொடுத்துட்டாங்க. நீ உடனே போகாத, 1 மாதம் வெயிட் பண்ணி, யார்ட்டையும் சொல்லிடாத. நீ 1 மாதம் கழிச்சு 4 ஃபோட்டோ வச்சிருப்பில்ல, நீ போகலை, போய் காட்டு, உனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸ்டீஃபன் சொன்ன. நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அப்போ வந்து யார் வந்தாலும் நேராக ஸ்டீஃபன், ரெஃபரன்ஸ் டு ஸ்டீஃபன். அப்போ இங்கே பிச்சை கேட்குறாங்க, அந்த ஒரு வேலையை கரெக்டாக செய்யணும். எப்படி செய்யற பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் பிச்சை கேட்டார். 4 பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். எங்களை நோக்கி பாருன உடனே இவன் நினைச்சானா ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு உற்று பார்க்கறான். ஆனா ஒரு வேல்யூபிளான ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்கள் கரடுகள் பலன்று. இன்ஸ்டன்ட் ஆஃப். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனால இதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு போலியோங்கிற ஒரு நோய் வந்திருக்கான் பிறவிலேயே. கொஞ்ச நாள் வந்திருக்கும். அதுல அவங்க காலில் சூம்பி போயிடும், தவண்டு 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 இந்த முழங்கால் கணுக்கால்லாம் காப்பு காய்ச்சிருக்கும், எல்லாம் ஸ்டிஃப் ஆயிடும். எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட சிக்கி இருந்தா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனஸ்டிச்சு கூட்டு வந்து அந்த கால் எல்லாத்தையும் நேரம் நிமித்தம் சர்ஜரி எல்லாம் பண்ணி ஒரு 4-5 சர்ஜரி ஸ்டேஜா பண்ணணும். காலை நிறுத்திட்டு காலிப்பர் அப்படின்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் காணும், ஏன்னா நோயை மறைஞ்சு போச்சு. அந்த காலிப்பரை மாற்றி கையில் 2 ஸ்டிக்கர் கொடுத்து அப்படி என்னடா அப்படி என்னடா அப்படி என்னடா, அதுக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் காலியாயிருக்கும். இவ்வளவு செஞ்சுக்கிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னா கஷ்டப்பட்டு நடக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்குறார். இந்த சுகத்தை எப்படி கொடுக்குறார் அப்படின்னா எதிர்பாராதபடி நடக்கிறார். சரி, இப்போ இவனுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுக்க தேவையில்லை. இவனுடைய கண்கள் நோக்கி பார்க்குது. அது எப்படி நோக்கி பார்க்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். சங்கீதம் 123 2வது வசனம். எப்படி நோக்கி பார்க்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான், ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. இதோ வேலைக்காரர்களுடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி பார்க்க, கையிலிருந்து ஏதாவது கொடுத்துட மாட்டாரா, அவங்க கண்ணா பார்க்கிறாரு, கையிலிருந்து கிடைக்காதா அப்படின்ட்டு. வேலைக்காரிகளுடைய கண்கள் தன் எஜமாட்டியுடைய கையில நோக்கி பார்க்கிறது போலவும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கு. என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்தா கிடைக்கும். ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் செய்யற மாதிரி பொய்யா சொல்லி இதெல்லாம் வாங்கி கடைசியில் என்ன கிடைச்சது. நான் ஒரு சகோதரி குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன ஒரு வாழ்க்கையில சோகம். ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்கிறான், உடல மாட்டாருங்க, ஏமாத்தல முடியாது. கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க, ஒரு சிலருக்கு சேர்த்தான் சொல்றேன். அந்த சகோதரியுடைய கணவன் ஒரு வெயிட் வந்து ஒரு 88 கிலோ 90 வெயிட் இருந்தவர் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 30 கிலோ கரைஞ்சிட்டார். கேன்சர் கட்டி உள்ள வந்துருச்சு. அவரை திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு சர்ஜரி பண்ணாங்க. ஒரு 15 நாள் இறந்துட்டார். இது இறந்தது நவம்பர் மாதம் இறக்குறாரு. இந்த ஊழியக்கார பொண்ணு எங்கள் டாக்டர் அம்மா வந்து எல்லாமே எங்கள் டாக்டர் அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு, என்ன ஏதாவது துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்து உட்காந்துச்சு. எங்கள் டாக்டர் அம்மா ஆச்சரியப்பட்டாங்க, ஏம்மா மாப்பிள்ளை இறந்து 1 மாதத்துக்குள்ள என்னம்மா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் உங்களுக்கு வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது ஒருமா எங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடணும், அவருக்கு டைம் முடிஞ்சிருச்சு போயிட்டாரு, நாங்கள் என்ன செய்ய முடியும். இப்படி ஒரு சோகமாயிட்டோம். 1% கூட அவளுக்கு அந்த ஒரு பாரம் இல்லை. காரணம் எல்லாம் ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கும். ஆண்டோடைய காணிக்கையை நீங்க கை வச்சீங்கன்னா அது சாபம். எச்சரிக்கை கொடுக்குறேன் உங்களுக்கு, வார்னிங். சரி, எப்படி எஜமானுடைய கண்களை நோக்கி பார்த்தது மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சேன். ரைட், இப்ப 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 5வது வசனம்.
அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். இதுவரை காட்ஸ் பிளான் ஒரு டர்ன் எடுக்குது. அது எப்படி எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு 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 பெரிய ஒரு பவரான ஒரு காரியத்தை பேதுரு பவர் வல்லமையானது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்துடும். இதாங்க நாமத்தினாலே. இதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு நல்ல மைண்ட்ல வந்துருச்சு. யோவான் 16வது அதிகாரம் 24 யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைய கேட்டா தான் கிடைக்கும். ஆண்டவருடைய நாமத்தை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணா இதுவரை நீங்க கேட்கலங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவரை எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் அவரு எல்லாமே இவரே கொடுத்த நம்ம இடத்துக்கு கேட்கணும். ஆனா இப்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. கேட்டாங்க. கேட்ட உடனே என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைத்ததை விட ஒரு புதியது. இப்ப இவங்க என்னதான் மாறிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை காட்ட மாட்டேன், வேணும்னா நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. எல்லாமே உரிச்சு உரிச்சு கொடுத்தானா நீங்க பாட்டவே மாட்டேங்க. பைபிள் நீங்க பாட்டுங்க எனக்கு தெரியாது. சவுத் ராஜா ஒரிஜினல் அவர் எதுக்கு வந்தாரு? கழுதையை தேடி வந்தார். கழுதையை தேடி வந்து தேடிக்கிட்டே இருக்க கடைசியில சாமுவேல்கிட்ட ஆண்டவர் வழி நடத்துறார். சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, வருவான், அவனை தான் நீ அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் டீட்டெயிலாக சொல்லிட்டார். அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப சாமுவேல் சொல்றாரு, உன் மேல அபிஷேகத்தை ஊத்திட்டேன், இவன் வேறு மனிதன் ஆனான். வேறு மனிதன் தீர்க்கதர்சனம் சொல்றாங்க. இது வேறு மனிதன் ஆகிற மாதிரி இப்ப ஆவியானவர் இறங்கிட்டார். யார் மேல? பேதுரு யோவான் மேல. வேறு மனிதர்கள் ஆயிட்டார். வேறு மனிதர்களை இப்ப சண்டை போட மாட்டாங்க. யார் பெரியவங்கிற பிரச்சனை கிடையாது. ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி. சரி, எழுந்து நட, எழுந்து நட. இந்த எழுந்து நடங்கிற வார்த்தை இவங்களுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் 6வது வசனம். திமிர்வாதக்காரனை கொண்டாந்தாச்சு. இப்ப அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமிர்வாதக்காரன் தான் படுத்திருக்கிறவனை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது 9:6 மத்தேயு, நீ எழுந்து, எந்திரிப்பா, படுத்தே கடத்துல போதும், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, நடந்து போ அப்படின்ட்டார். அப்ப இவங்களுக்கு தெரியும், இதே மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க. நான் சரி கண்ணால நான் பார்த்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி இதே ஒரு ஃபார்முலா தான் செய்யறது அப்ளை பண்றாரு. அப்ளை பண்ணி நடக்க வச்சுட்டாரு. சரி, இப்ப இதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன கண்டிஷன் நம்ம பார்ப்போம். சுகத்தை கிடைக்கிறது ஏன் எல்லாருக்கும் கிடைக்கிற மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 5வது அதிகாரம் 17 5:17 அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கியது. இதுதாங்க பிரசனம் அப்படின்னு. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பாணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. இது தேவ பிரசனம். தேவ பிரசனம் எப்போ நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடுவது வரும். ஆனா இது ஸ்பெசிபிக்கா குணமாக்குகிற ஒரு வல்லமை விளங்கிட்டு அந்த நேரத்துல தான் 12 அப்பொழுது சில மனுஷர்கள் திமிர்வாதை கொண்டு வராங்க. இப்ப இதே சம்பவம் தான் மத்தேயு சொல்லும் போது இந்த ஒரு வார்த்தை பண்றேன். டாக்டர் லூக்கா
டாக்டருக்கு தெரியும் இது எல்லாராலையும் முடியாதப்பா, இந்த தேவ பிரசனம் இறங்கிருச்சு, சுகமளிக்கிற வல்லமை இறங்கினால தான் இதை செஞ்சு முடிச்சாச்சு. அது டாக்டரால அவரால் அதை ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. சரி, இன்னொரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். 9வது அதிகாரம் 11 லூக்கா 9:11 ஆண்டவர் என்ன செய்றார்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்கிறவர்களுக்கு சொஸ்தப்படுத்தினார். இது சொஸ்தம் அடைய வேண்டும். இப்ப நிறைய பேர் எதிர்மறையாகவே பேசுவாங்க. நம்ம என்ன சொன்னாங்க, சார் அது நடக்காது சார், ரொம்ப வருஷமா எனக்கு இருக்கு சார். ஒரு டாக்டர், இது கற்பனை கதை கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். அவருக்கு விக்கலும் ஏப்பமும் வந்துச்சு. எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தார். அன்னைக்கு என் தம்பி ஓபி பார்த்துட்டு இருக்காரு. என் தம்பிகிட்ட போனோடனே என் தம்பி சொன்னாரு, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்ன போட முடியும், பேண்டிங் தான் போட முடியும். இல்லை சார், நிறைய போட்டாச்சு சார். இப்போ எங்கள் அண்ணன் அது மண்டே தேர்ஸ்டே ப்ரேயர் நடத்துகிற, அப்போ ஹாஸ்பிட்டலில் ஓபியில் ப்ரேயர் நடத்துகிற போகிறீங்களா? போகிறேன் சார். அவரும் பாட்டி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டாக்டர் நீங்கள் எவ்வளவு ஜாம் பண்ணாலும் சரியாகாது. ஏன் சரியாது நீங்கள் கேட்டிங்கன்னா, எத்தனையோ பெந்தெகோஸ்து பாஸ்டர்கள், எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர்கள் எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு முடி அளவு கூட எனக்கு சுகம் கிடைக்கல. அடுத்து ஒரு குறிப்பை சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமான குறிப்பு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எனக்கு ஜெபிச்சா உங்களுக்கு அந்த ஆச்சரியம் பரலோகத்துல இருந்து ஆண்டவர் கொடுப்பார், அது பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு சரியாகாது. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஆனா அதுக்கப்புறம் சரியாகி 3 பசங்க அவருக்கு பிறந்தார். அந்த அளவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஏன்னா சுகத்தை கொடுக்கறது அவர். எதிர்மறையா பேசாலும் கொடுத்துட்டார். பாருங்க, சொஸ்தமடைய வேண்டும் என்கிறவர்களுக்கு சொஸ்தப்படுத்தினார். இது காட்ஸ் பிளான். நம்ம எதுவுமே இதை செய்ய முடியாது. சரி, இப்ப இந்த சுகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம இந்த 3வது வசனத்துல பார்த்த சப்பானி ஒரு சாட்சியா மாறிட்டாங்க. வழக்கமா நல்லா இருந்துச்சுன்னா அவன் தட 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 வீட்டுக்கு போயிடும். ஐயா நீ என்ன போயிட்டு, ஆனா ஆண்டவர் ஒரு சாட்சியா மாற்ற என்னைய உங்க முன்னாடி ஒரு சாட்சியா வச்சிருக்கேன். எத்தனையோ சாட்சிகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்தே ஒரு சாட்சியா தான் வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த சுகத்தை எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரே ஒரு வேளை அதை கரெக்டாக செஞ்சா பிச்சை கேட்கறது, கேட்டான் கிடைச்சது சுகம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம் 15வது வசனத்துல பேதுருக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்கிறார். அவர் நிழல் பட்டா சுகத்தை கிடைக்கும். யாருக்கு நான் பார்த்ததில்லை. பிணியாளிகளை படுக்கையில் மேல் கட்டில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகிலே அவருடைய நிழலாகிலும் அன்மேல் படும்படியாக வெளியில வீதியில் இருப்பார்கள். நிழல் பட்டாலே சுகத்தை கிடைக்கும். அப்படி ஒரு வல்லமை இறங்கிட்டு இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனம், சுற்று பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்களையும் பிணியாளிகளும் அசுத்தம். அப்பொழுது பிரதான ஆசிரியர்கள் அவனோடு கூட எழும்பி சதுசேயர் எல்லாம் பொறாமையினாலே சிறைச்சாலையை வச்சாச்சு. இந்த சிறைச்சாலையில் வச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷன் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் கல்லறிஞ்சாங்க. பயந்த உடனே இவர் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எப்படி மாறுகிறான் அப்படி கேட்பாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு விசேஷமான ஒரு பவரை பார்க்கிறோம். சரி, 3வது அதிகாரம் 16வது வசனம். இதுதான் கீ. தேவ பிரசன்னம் ஒரு சைடு, நாமத்தில் இருக்கிற ஒரு வல்லமை. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி யோவான் 3:16 நம்ம மறக்க முடியாதோ, அப்போஸ்தலர் 3:16 அதே மாதிரி அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினர். அவருடைய நாமமே நீங்கள் பார்த்தும் அறிந்திருக்கிற இவனுக்கு பலப்படுத்துகிறது. உங்கள் எல்லாருக்கும் முன்னாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க, அந்த நாமத்தை சொல்லாதீங்க. சாத்தா எப்படி கரெக்டா கை வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது சொல்றாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து
இயேசு கிறிஸ்துன்னு பேரை சொல்ல மாட்டாங்க. பிசாசு சொல்லாது, ஓடிய பேர். போத பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தும் இதோ எருசலேம் முழுதும் எங்கள் போதகத்தினாலே நிரப்பி. இப்போ ஒரு பைபிள் கிளாஸ் நடக்குதுங்க. எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேம் ஃபுல்லா. அது என்னன்னா ஒரே கிளாஸ். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற பவரை கொடுத்து சொல்லி 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 எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஆண்டவர். தம்பி, ஸ்ட்ரோக்ல இருந்து உனக்கு விடுதலை கொடுத்தாரு, திரும்பவும் சேட்டையை ஆரம்பிச்சுட்டப்பா. உனக்கு எனக்கு ஒன்னே பார்த்தா பயமா இருக்கு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். பி கேர்ஃபுல். சரி, இப்ப சாட்சி உங்களுக்கு காட்டு. அப்போஸ்தலர் 4 9. பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து. பிணியாளியாக இப்ப ஆரோக்கியராஜ் சாட்சி சொல்லுகிறார். நான் ஸ்ட்ரோக்ல இருந்தேன், கை கால் விழுந்துருச்சு, ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். சாட்சி. அது மாதிரி அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 9 பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால இவன் ஆரோக்கியம் கேட்டானா 10வது இங்கதான் நித்திய அடிக்கிறார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர் யார்? நீங்க தான் இயேசு சிலுவையில் இருந்தீர்கள். தேவனாலே மரித்தொழுந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிடைக்கிற சுகம் கிடைச்சிச்சு. சுகம் எதனால கிடைக்குது? நாமத்தினால. மாத்திரை மருந்து கிடையாது. சரி, இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஷார்ட்டா முடிச்சிடலாம். மார்க் 1வது அதிகாரம் 23வது வசனம். மார்க் 1:23. இது எங்க நடக்குதுன்னா தேவ ஆலயத்திற்குள்ள. இப்ப நம்ம வேதாலயத்துக்கு வெளியில பார்த்தோம் பிச்சை கட்டிட்டு இருந்தான், ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு, அவன் குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். இப்ப உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்தாவியுள்ள மனுஷன், இவனுக்கு இருக்கிற சாத்தான் கொஞ்சம் தூங்கிட்டாங்க. அதான் நான் நினைக்கிறேன். எங்க பைபிள் இருக்கிற கேட்காத, இவன் மட்டும் அலர்ட்டா இருந்தாங்கன்னா உள்ள இயேசு வரவிடமாக்கிருப்பான். உங்களுக்கு தெரியும், ஒரு கல்லால தன்னை காயத்தைப்படுத்திட்டு இருக்க ஒருத்தன் இருக்கான். அவன் சங்கிலினால கட்டாலும் அவன் பிடிக்க முடியாது. அவனுக்கு சுகம் கொடுக்க போறன்னு கிளம்பின உடனே ஆண்டவர் எங்க இருக்காரு? படகுல படுத்திருக்காரு. அடிக்கிற அலை முங்கரவுக்கு வந்துருச்சு. ஆண்டவர் அதட்டுறாரு, ஓடிய போயிட்டான். ஆனா இங்க கொஞ்சம் அசால்ட்டா தூங்கிட்டான், உள்ள வந்துட்டார். அசுத்தாவில் ஒரு மனிதன் தான். அவன், ஐயோ நாசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கு கிடைக்கவா வந்தேர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தம். தேவனுடைய பரிசுத்தர். அதனால தேவனுடைய பரிசுத்தர் உங்களுக்கு நான் காட்டுறேன். தேவனுடைய பரிசுத்தர்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்றாங்க. லூக்கா 1வது அதிகாரம் 35. லூக்கா 1:35. தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலும், ஆதலால் உனக்கு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். பரிசுத்தம் உள்ளது. அவர் பிறக்கும் போதே பரிசுத்தம். நம்ம பிறக்கும் போது பாவத்திலேயே கற்பம் தரிக்கிறோம். அடுத்த நம்ம வெளியில வந்தோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் பரிசுத்தர். இது யாரு சர்டிஃபை பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 1வது அதிகாரம். தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தம் விட்டு போயிடுச்சு. எதிர்பாராது. நினைச்சானா? நினைக்கல. ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். எப்ப கொடுப்பார் நமக்கு தெரியாது. ஆனா கொடுப்பார், உறுதியா கொடுப்பார். நீங்க அது விசுவாசத்தை இருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நான் எவ்வளவு இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறேன் ஐயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், சொல்ல முடியாத இவங்களுக்காக நன்றி ராஜா. இது நல்லவர் ஐயா. எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா, வழி நடத்துகிறீர் ஐயா. ஏமாற்றம் உதவனை எவனேஸ்வரே துதிக்கிறோம் ஐயா. இனிமைகளை தரத்தப்பட்ட முடிமறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுக்கு சுகத்தை தருவதற்காக நன்றி. ஏமாற்றம் உதவனை எபனேஸ்வர் இனிமைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.